ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. டைம் வந்து 11 ஆகுது. ஆக்சுவலி லேட் ஆயிடுச்சு. ஒரு 9:30க்காவது லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் இப்போதான் வந்து ஆக்சுவலி என்னன்னா, வெயில்ல யார் யாருக்கலாம் எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும். கிச்சனுக்குள்ள போறக்கே தோண மாட்டேங்குது. அப்படியே படுத்தே இருக்கலாம் தான் தோணுது. ஆனா என்னையே புஷ் பண்ணி எந்திரிச்சு நல்லா கொண்டையெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன். ஸோ இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ், அப்புறம் மட்டன் குழம்பு, மட்டன் தொக்கு, வெஜ்ல கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள், அப்புறம் டிசர்ட்க்கு வந்து ப்ரௌனி பண்ணிட்டேன் நேத்திக்கு. அதுவும் ஐஸ்கிரீமும் தான். ஏன் பிரியாணி பண்ணலாம் பிரியாணி பண்ணல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. ஏன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலி அம்மா கிட்ட தான் மெனு கேட்டா அம்மாக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். அம்மா வந்து சிக்கன் தொடவே மாட்டாங்க. ஏன் ஸ்பூன்ல சாப்பிடுவாங்களா? சிக்கன் சாப்பிடவே மாட்டாங்க. அதனால சிக்கன் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டோம். மட்டனுமே வந்து லிவர் அது மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. வெறும் மட்டன் பீசஸ் தான் சாப்பிடுவாங்க. அம்மா வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி ராமும் அப்படிதான் இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மோஸ்ட்லி மாத்தினேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபிஷ்லயுமே வந்து ஒரு 2 வெரைட்டி ஃபிஷ் அப்படி எல்லாம் தான் சாப்பிடுவாங்க. ஆமா, இல்லன்னு சொல்ல, சிக்கன் சாப்பிடுவாங்க ராம். மத்தபடி லிவர்ல வந்து இது இப்பவும் வந்து அந்த மீன் தலை லிவர்ல வந்து இதா மட்டன்ல லிவர் இது மாதிரி அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட தோணாது. எனக்கும் அப்படி ஒரு சில விஷயம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒண்ணு மட்டும் ஒத்துக்கவே முடியல, அந்த கருவாடு. அதை நான் ட்ரை பண்ண. ஆனா ஒரே ஒரு நாள் எனக்காக அப்படியே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, அதாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இல்ல, சண்டை போட்டுட்டாங்க. அதனால அதை வந்து சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக சாப்பிட்டாங்க. ஓகே, அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு இல்ல, எனக்கு தேவைன்னா நான் சாப்பிடுவேன். அந்த சிச்சுவேஷன் வந்து ஒன்னும் இல்லைன்னா சாப்பாடு இறங்கும் அப்படி. சரி, ஓகே. அதனால அம்மாக்கு என்ன பிடிக்குமோ, அவங்களுக்கு எது செட் ஆகுமோ அது மாதிரி மெனு தான் பிளான் பண்ணிருக்கேன். ஓகேவா, லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல தெம்பா ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டாங்க. இஞ்சி டீ தான். என்னதான் வெயிலா இருந்தாலும் ஜூஸ் எல்லாம் இறங்காது, டீ தான். நானாவது பரவாயில்ல, டீ சைக்கோங்க. ஆமா, நானாவது பரவாயில்ல. ராம் வந்து வெயில்ல வெளில போவாங்கல்ல, ஃபிஷ் மார்க்கெட் எல்லாம் போனோம், அப்படி வேர்த்து ஊத்திட்டு அப்பெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அப்போ திரும்பி டீ குடிச்சா முடியாது வெயில்ல நிக்கிறதுக்குன்னு. இவங்க அப்பவும் போயிட்டு ஆப்போசிட்ல டீ பாய் இருக்கும், அங்க போய் டீ குடிச்சிருப்போம். ஆமா, முடியாது, நான் அது டபுள் டீ தான் குடிப்பேன். ஆமா, ஏதோ நல்ல ட்ரெஸ் போடுத்தாங்க தெரியல, ஏதாவது ஒண்ணு போடுத்தாங்க. அதுக்கு வந்து 2 சாக்கோ சிப் குக்கீஸ் சாப்பிட போறேன். அதனால பசிக்காது நம்ம லஞ்ச் வரைக்கும். நேற்றுக்கு வந்து நான் சாக்கோ சிப் குக்கீஸ் பண்ணேன், பீனட் பட்டர் குக்கீஸ் பண்ணேன், அப்புறம் ப்ரௌனி பண்ணேன். நிஜமா சொல்றேன், எனக்கு வந்து நான் எப்போ சேல்ஸ் ஆரம்பிப்பேன் அப்படிங்கறது என் மண்டையில ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எதுவுமே டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் இந்த ஒரு விஷயம் டிலே ஆகிட்டே இருக்கு. பட் கண்டிப்பாக நான் பண்ணணும். ஏன்னா எனக்கு எப்பவுமே தோணும், இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இந்த சாக்கோ சிப் குக்கீஸ் பாலில் இல்லை டீயில் டிப் பண்ணி சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அப்படியே சாப்பிட்றத விட இப்படி டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பீனட் குக்கீஸா இது? இது சாக்கோ சிப் குக்கீஸ். செம்மையா இருந்துச்சு பீனட் குக்கீஸும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி அவ்வளோ ரிச்சாக இருக்கும். ஃபுல் பட்டர். அப்புறம் இது எக் வெர்ஷன் தான். பீனட் பட்டர் குக்கீஸ் வந்து எக்லெஸ். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல பீனட் ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. அண்ட் நிஜமா சொல்றேன், நான் பேக் பண்ற எல்லாத்துக்குமே யாரு ஃபேனோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஷேடோ. நீங்க பிரியாணி வச்சா கூட அவ்வளோ டெம்ட் ஆகி வர மாட்டான். பட் நான் என்ன பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் அவனால அதை கண்ட்ரோல், நான் ஓப்பன் பண்ணமே அவனுக்கு ஸ்மெல் வந்துடும். நானும் டிண்டு பிஸ்கெட் ஒன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. வந்து அப்படி லிட்டரலா நிப்பான். பிரியாணி நான்வெஜ் ஓபன் பண்ணா கூட சீரியஸா பாப்பா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவனால வெயிட்டே பண்ண முடியாது. அவ்வளவு பிடிக்கும் அவனுக்கு. டைம் வந்து 12:20 கிட்ட ஆகுது. ரைஸ் வச்சாச்சு. மட்டன் வேக வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு வெஜ் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க கடாயில வந்து கேபேஜ் பொரியல் பண்ண போறேன். பண்ணிட்டு அதே கடாயில வந்து பீட்ரூட் பொரியலும் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் இங்க சாம்பாருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ரசம் வந்து பின்னாடி ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் மோர், தாளிச்ச மோர் செய்யணும், அதுவும் செஞ்சுட்டு செய்ய பின்னாடி வந்து வச்சிடலாம் அப்படின்னு. இதெல்லாம் வெஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து குவிக்கா நான்வெஜ் டக்கு குழம்பு, சுக்கா, அதுக்கப்புறம் சூப் மட்டும் வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பெருசாக வேலை இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு 1 ஹவர்க்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஓகே,
2011. 21, 22, 23, 24. 2011, 22, 23, 24. 2011, 22, 23, 24. திருப்பி அங்கனக்குள்ளேயே சுத்துவான் போல. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா டங் ட்விஸ்டர் ரிப்பீட். இங்க பாருங்க, ஓடினே இரு. நான் வந்து இப்ப இது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எது ஃப்ரை பண்ணிருக்க? I cannot say. ஓகே. Okay. அப்புறம் இங்க வந்து பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இது என்ன பொரியல? இது கொத்தமல்லி. இது வந்து நம்ம மட்டன் ரோஸ்ட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சாம்பார் ரெடி. ஆனா கொஞ்சம் காரம் கம்மியா தான் வச்சேன். அங்க அப்பா அம்மா எல்லாருமே காரம் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் கேபேஜ் பொரியல், தாளிச்ச மோர், ரசம், சாப்பாடு. ஓகே, நான் இன்னைக்கு சூப் ரெசிபி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சூப் வந்து ஆக்சுவலி நம்ம பார்பிக்யூ நேஷன்ல நாட்டுக்கோழி ரசம்னு ஒரு ரெசிபி இருந்துச்சு. அதுக்கு வந்து யூஸ் பண்ண பேஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த பேஸ் வந்து நீங்க மட்டன் சூப்புக்கு, நாட்டுக்கோழி, சிக்கன் சூப் எதுக்குனாலுமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பட் நிறைய இதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெசிபி மட்டும் நான் உங்களுக்கு இன்னைக்கு கவர் பண்றேன். ஓகே, தாத்தா பாட்டி வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்பைடர் வச்சு பேங்க் கொடுத்து போறோம். அப்படியா? உண்மையா தானே இருக்கு. உண்மை மாதிரி இருக்கு. நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபேமிலிஸில் வாங்கினேன். டின்டு சிக்கு வாங்கி காட்டணுன்ட்டு கடைசியில் அவங்களே அதை பார்த்துட்டாங்க வாங்கி காட்டுற மாதிரி. ஓகேடா, அவங்களே அதை வந்து அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டாங்க, அதனால வாங்கி காட்ட முடியல. ஸோ இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டியை வாங்கி காட்ட கிடையாது, நான் பார்த்தேன். இப்போ சூப் பேஸ்க்கு கொஞ்சமா கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். டைம் வந்து 1:20 ஆகுது. இதெல்லாம் அடுப்புல மசாலா போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டோம்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் வேகமாக. ஏன்னா இப்போ அப்பா அம்மா வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுவாங்க. கிளம்பியே ஒரு 40 மினிட்ஸ் நாங்கள் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 புதினா இலை. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இங்கே வந்து மட்டன் சுக்கா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து குழம்போட பேஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து மாறுகண்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அந்த ரிப்ஸ். அது இல்லைன்னா போன் பீஸாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ஃபேட்டும் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடலை எண்ணெய் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 300 கிராம் போல் மட்டன் வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி போட்டுக்கிறேன். இந்த மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேயே அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணலாம். மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா அதுலேயே வதக்கினேன். இப்போ நம்ம பேஸ் அரைச்சோம்ல, அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்படி கூட சேர்க்கலாம், பட் வடிகட்டினா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 8 to 10 விசில் விட்டு எடுத்துப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உப்பு, காரம் என்ன வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த அளவு போதும். நம்ம விசில், ஏன்னா விசில் விடும்போது அப்புறம் தண்ணி நிறைய வெளியில் வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இது காட்டுட்டு ஓகே, அப்பா அம்மாலாம் வந்தாச்சு. நம்மளோட சூப்பும் ரெடி. கடைசியாக ஆம்லெட் செஞ்சுருக்கேன். அம்மா வந்து கல்யாண வீட்டில் இது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கொடுத்தாங்களாம். எனக்கு பிடிக்கும் கிளாஸ்ன்னு சேவ் பண்ணி எனக்காக எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டின்டு சிக்குக்கு சாக்லேட். அதுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கு. நாங்கள் அப்பாவை காட்டு. அம்மா, ஆமாம், அப்பாவை காட்டு. அப்பா கெட்டப் வித்தியாசமா இருக்கு. என்னாச்சு? தாடி லைட்டா அப்படி வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டா போகுது. தான் நல்லா இருக்கு. தாடியோட இருக்கு. குறுந்தாடி வச்சு. ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு. இதெல்லாம் பிடிச்சி தருது.
சரி யார் வந்திருக்கா சொல்லு. டாடி தாங்க பிச்சு தடுங்க. சரி யார் வந்திருக்கா? விளையாடும்போது கை கால் அடிபட்டுறக்கூடாது. இவன் என்ன கை பண்ணா கை தெரியுமா? கால் ரொம்ப முக்கியம் நமக்கு. இவன் இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணா. நீ ஜம்ப் பண்ணாதடா விழுந்துருவேன்னு சொல்லி ஆமா. அப்படியே புடிச்சிட்டேன். புடிச்சனா அப்படியே ஜம்ப் பண்ண ஃபோர்ஸ்ல கையில இருந்து அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்துட்டான். திருப்பியும் புடிக்க ட்ரை பண்ணா புடிக்கிறது விட்டுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து விழுந்துட்டோம். சூப்பு யாரோ கேட்டாங்களாமே. யார் கேட்டா சூப்பு? தெரியலையா? யாரோ சூப் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு தான் செய்கிறாங்க. ஒத்துக்கிட்டா கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஒத்துக்கிட்டா கிடைக்குமா? ஆ அது எப்படினாலும் கொடுத்துருவாரு. ஆ எப்படினாலும் கொடுத்துருவாரு. அம்மா கோழி சாப்பிட மாட்டாங்க, கோழி போட்டு முட்டை மட்டும் சாப்பிடுவாங்க. அதுதான் நான்வெஜ்ஜே கிடையாது. அது நான்வெஜ்ஜே கிடையாதுல்லம்மா, லிஸ்ட்லேயே கிடையாது அது. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒருத்தர் பயங்காட்ட கூட தெரியல. இவ தூக்கி போடு. பயப்படவே இல்லை, என்னன்னு யோசிக்கவே இல்லை. நீ கேஷுவலா பண்ணுவேன் நினைச்சா தூக்கி போடு. இப்போ அப்பா அம்மாவும் வந்து சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவ வந்து ஏதோ காட்டணுமா அப்பாக்கு. எங்க என்ன காட்டணும்? நீ வரைஞ்சதை காட்டுடி காட்டல. ஆக்சுவலி நான் உங்களுக்கே காட்டலன்னு நினைக்கிறேன். இது நீ வரைஞ்சது, இது பிரிண்ட் அவுட், இது ரெஃபரன்ஸ், இது ரெஃபரன்ஸ். நீ வரைஞ்சதா பா? இது நீ வரைஞ்சது ரெஃபரன்ஸ் இல்ல, ரெஃபரன்ஸ் இதோ இருக்கு, அதே கலர்ல தான் இருக்கு. இது வேற. அவ்வளோதான்ல? அவ்வளோதான் நான் வரைஞ்சேன். அவ்வளோதான். அப்பா இதுல எது வரைஞ்சது எது பிரிண்ட் அவுட்னு பாருங்க. கண்டுபிடிப்பாங்க அப்பா. இது வரைஞ்சதா? இது பிரிண்ட் அவுட். யார் வரைஞ்சது இது? நான் வரைஞ்சது. அப்படியா? நம்பிக்கையே இல்லை, அடுத்து போ அப்படின்னு போயிட்டாங்க. இது வரைஞ்சது, இது வரைஞ்சது. இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு அப்பா பக்கத்துல தான் இப்ப கடைசியா ஸ்கூலுக்கு கிளம்பும் உஷாரா. என்னம்மா? அப்பா இதெல்லாம் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. அதான் அது சொல்லனா அழுதுருவான். நல்லா இருக்கு. சர்ப்ரைஸா இருக்கா அப்படியா? அப்பா ஏதோ பயங்கரமா புகழ் வாங்க நினைச்சல. இல்ல, சார்ஜ் ஆஃப் ஆயிடுச்சு மொபைல். அப்பாக்கு ரொம்ப ஹாப்பி. இல்ல அப்படிலாம் இல்லையே, போய் கேளுப்போ. ஒரு 5 செகண்ட் தான் ஆச்சு. அப்பா பேசிட்டு இருந்தா சார்ஜ் ஆயிடுச்சு. அப்பா நீங்க பயங்கரமா புகழ்ந்தீங்களா அந்த இது பார்த்துட்டு? அருமையா இருந்தது, சூப்பர், நல்லா இருக்கு, சர்ப்ரைஸா இருந்தது. ஓகே, லஞ்ச் எல்லாமே முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சூப்போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். மட்டன் சூப், மட்டன் சுக்கா. இது வந்து நான் நேற்றுக்கு வீட்டில் தான் பண்ணேன் ப்ரௌனி. இது வந்து லாஸ்ட்டில் ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணோம். மட்டன் குழம்பு, தாளிச்சமோ, பீட்ரூட், அப்பளம், கேபேஜ் பொரியல், முட்டை ஆம்லெட், ரசம், எல்லா காயும் போட்டு சாம்பார், சாப்பாடு. அப்பா அம்மாக்கு ஃபஸ்ட்டு சூடாக கொடுத்துறேன். ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து டெசர்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். ப்ரௌனி கொஞ்சம் அப்படி அப்படியே போட்டுட்டு மேலே வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். ஆக்சுவலி ப்ரௌனி சூடு மட்டும் தான் பண்ண முடியும். உனக்கு என்ன தான் பிடிக்காது? சரி, ஓகே, சாப்பிடலாமா? மாமி எனக்கு எனக்கு கொஞ்சம் 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. ஸோ சுனி தான் வந்து எங்களை கூப்பிட்டு போகிறான். காரில் கூப்பிட்டு போகிறான். அவளே டிரைவ் பண்ணிங்களா? அப்படிதானே சுனி? அப்பா எப்படி ஓட்டுறா அவ?
அருமை அருமை அருமை. அருமை அருமை அதெல்லாம் எப்படி கலாய்க்கிறா பாருங்க. மாமி எப்படி ஓட்டுவா? அருமை தைரியமா அடிக்க வேண்டியதான். அருமைன்னு சொல்லுங்க. பாட்டி நல்லா சுத்துவாங்கடா, எல்லாத்துலயும் ஏறுவாங்க. பாட்டி போன முறை எக்ஸிபிஷன் போனோமே ஞாபகம் இருக்கா உனக்கு? சிரிக்கிறாங்க. என்ன பண்ணாங்க பாட்டி? என்ன பண்ணாங்க? இதுல போங்க பாட்டி நல்லா இருக்கும்னு சொன்னா பாட்டி வந்து பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வேற யாரும் போனா நீங்களும் ஆட்டுவோம்ல இல்ல தின்ட்டு வேணா எல்லாத்துலயும் போயிடுவா, போயிட்டு வந்துட்டு அழுவானா. அந்த அந்த போட் மாதிரி ஒண்ணு இருக்குமே ஆமா ஆமால, அது எனக்கு பயமா இருக்கு, ஏன்னு தெரியல. ஓகே. இங்க இருந்து ஒரு 10 minutes ஆகும் போறதுக்கு. போயிட்டு அங்க போயிட்டு அங்க காட்டுறோம். அது பேர் என்ன சுனி? சரியல். தெரியல, ஒரு சரி போர்டுல எங்கேயோ சரியல்னு ஏதோ சொல்லியிருக்கேன், அங்க போய் பார்க்கலாம். அது என்ன மாதிரி பண்ண ஆகும் தெரியல. நீர்வீழ்ச்சி பூங்காவா பூங்காவா? பார்த்துக்கலாம் போ. ஏதோ விளையாடுறாங்க பிள்ளைங்க. வெளியில் தான் இருக்கு போலி பார்க்கிங்க. கோயில் உள்ள போயிடாத, அதுக்கு அடுத்து. செக்யூரிட்டி மாதிரி இருப்பாங்க. உள்ளே இருக்கு, உள்ள இருக்கு பார்க்கிங் இருக்கு. போ. தீவுத்திடல் மாதிரி தான் இருக்கு. நல்ல பெரிய இடம் தான்ப்பா இது, காலியா தான் இருக்கும். தீவுத்திரல் அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அது ரொம்ப பெருசு, இது ஆனால் கொஞ்சம் பெரிய இடம் தான். உள்ள போ உள்ள போ. சரியல்ல, துபாய் சரியல் பால்ஸ் பொருட்காட்சி. தெரியும் தெரியும், ஃபால்ஸ். அந்த இது போடல அவங்க. பிளே ஏரியா இல்லடா. சூழப்பட்டு அருகில் இருந்து 10 மணி வரைக்கும். ஜிபே பண்ணலாமா? ஜிபே அப்போ ஃப்ரெஷ் ஆயிட்டாங்கல்ல, இங்க பாரு. ஆமா. கிட்ட பாரு. ஆக்சுவலி 3 பேர், ஆமா, வந்ததுக்கும் இதுக்கும் 3 பேர் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஒன்னு டின்டு, ஒன்னு சிக்கு, இன்னொன்னு இங்க. வா பாத்து இருங்க தங்கம். இந்த எக்ஸிபிஷன் வந்து சூரப்பேட்டில் இருக்குது. ஜூன் 14th வரைக்கும். என்ட்ரி ஃபீ வந்து 100 rupees. உள்ளே போய்ட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக அமௌண்ட் பே பண்ணோம். ரொம்ப வர்த்தான்னு கேட்டால் இல்லை, பட் ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். ரொம்ப கம்மி ஸ்டால்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியோட போயிட்டு அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வரலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.